நீங்க ஒரு ரொம்ப பாதுகாப்பான கோட்டைக்குள்ள இருக்கீங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. சுத்தி அவ்ளோ பாதுகாப்பு, ஆ, எல்லாம் நம்ப கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு நிம்மதியான உணர்வு இருக்கும், சரியா? கண்டிப்பா. ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்கும். ஆனா, ஒரே ஒரு நொடியில அந்த நிம்மதி சுக்குநூறா உடைஞ்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம ஒரு ஆழமான ஆய்வ பண்ண போறோம். ஸ்கை நியூஸ் வெளியிட்ட தகவல்கள வச்சு, ஏப்ரல் 26, 2026ல வெள்ளை மாளிகை நிருபர்கள் விருந்துல நடந்த அந்த எதிர்பாராத துப்பாக்கிச் சூடு சம்பவத்த பத்தி தான் அலசப் போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம். அதுவும் அமெரிக்க அதிபர் இருக்கிற ஒரு அறையில எப்படி இவ்ளோ பெரிய பாதுகாப்பு மீறல் நடந்துச்சுங்கிறது மட்டும் இல்ல. ஆ, வேற என்ன? அதாவது பாத்தீங்கன்னா, அந்த ஆபத்து கண்முன்னாடி நடந்தப்ப கூட மனித மூளை எப்படி அத முதல்ல நம்ப மறுத்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கரெக்ட். ஸ்கை நியூஸ் நிருபர் மார்க் ஸ்டோன் நேர்ல பாட்டத படிக்கும்போது எனக்கே ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பக்கம் ரொம்ப அமைதியான ஆடம்பரமான விருந்து நடந்துட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் 5 துப்பாக்கிச்சூடு சொத்தம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா யாருமே முதல்ல அதை பெருசா எடுத்துக்கல. அதான் யாருமே சுதாரிச்சுக்கல. நீங்க இப்ப யோசிக்கலாம், துப்பாக்கி சத்தம் கேட்டா எப்படி யாருக்கும் தெரியாம இருக்கும் அப்படின்னு. இது ஒரு த்ரில்லர் படத்துல வர காட்சி மாதிரி இருக்குல்ல. நிஜமாதான். இதுக்கு உளவியல்ல இன்அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் அல்லது சூழல் சார்ந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்வாங்க. ஓ அப்படியா? அது எப்படி வேலை செய்யுது? ஆடம்பரமான பாதுகாப்பான விருந்துல மனித மூளை துப்பாக்கிச் சத்தத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்காது. அதனால முதல் சில சத்தங்களை ஏதோ பலூன் வெடிக்குது இல்ல ட்ரே கீழே விழுது அப்படின்னு மூளை தனக்கு தெரிஞ்ச சாதாரண விஷயங்களோட தொடர்பு படுத்தி தப்பா புரிஞ்சுக்குது. அட, அப்போ அந்த நேரத்துல யாருமே அலறி அடிச்சு ஓடலையா? ஆரம்பத்துல இல்ல. சில நொடிகளுக்கு பிறகுதான் அங்கிருந்த அதிபரோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு மேடைய முற்றுகையிட்டாங்க. ஒரு துப்பாக்கி ஏந்திய நபர் உள்ள ஓடி வந்த அந்த தருணம் ரொம்ப பதற்றமானது. ம். உடனே அதிபர் டொனால்டு ட்ரம்ப அங்கிருந்து பாதுகாப்பா வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நிலைமை கட்டுக்குள்ள வந்த பிறகு பிடிபட்ட சந்தேக நபரான கோல் ஆலன் அப்படிங்கிறவர்கிட்ட பல ஆயுதங்கள் இருந்ததா அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, சரியா? ஆமா, நிறைய ஆயுதங்கள் இருந்துச்சு. அங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இவ்ளோ ஆயுதங்கள உள்ள கொண்டு வந்த ஒரு நபர் சுற்றுக்கார். ஆனா இத நேர்ல பார்த்த ஒரு சாட்சி இது ஒரு படுகொலை முயற்சி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரே. ம், இது ரொம்ப முரண்பாடா இருக்குல்ல. கண்டிப்பா. இவ்ளோ ஆயுதத்தோட வந்த ஒருத்தரோட நோக்கம் வேற என்னவா இருக்க முடியும்? இத நாம எப்படி நம்புறது? அதுதான் இந்த சம்பவத்தோட மிகப்பெரிய புதிரே. ஆயுதங்கள் இருந்தது உண்மைதான். ஆனா அவரோட செயல்பாடுகள் ஒரு திட்டமிட்ட படுகொலை மாதிரி இல்லைன்னு சில சாட்சிகள் நம்புறாங்க. ஆ, ஓகே. இந்த இடத்துல ரெண்டு வேற வேற பார்வைகள் இருக்கு. நாம எந்த ஒரு சார்பு நிலைக்கும் போக முடியாது. அதனால ரெண்டு தரப்பு வாதங்களையும் நாம நடுநிலையா பார்க்கணும். சரியா சொன்னீங்க. ஆனா இது போன்ற ஒரு அதிர்ச்சியான சம்பவத்துக்கு பிறகு அதிபர் ட்ரம்ப் நடத்தின பத்திரிகையாளர் சந்திப்பு வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அமைதியா எல்லோரையும் அரவணைச்சு போற மாதிரியும் நடந்ததை ஆழ்மா சிந்திக்கிற வகையிலும் இருந்துச்சு. ஆமா, நானும் அத கவனிச்சேன். ஆனா இந்த முரண்பாடுகளை எல்லாம் விட என்னைய ரொம்ப குழப்பியது அந்த விருந்துக்கு அப்புறம் வந்த அதிபரோட கோரிக்கை தான். ஆமா, அந்த பால்ரூம் விஷயம் தானே. அதேதான். சரி, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? ஒரு பக்கம் விசாரணை அவ்ளோ தீவிரமா நடக்குது. ஆனா அரசரோட அரசுமுறை பயணம் பத்தின விவாதம் நடக்குது. புதுசா ஒரு நடன அரங்கம், அதாவது பால்ரூம் கட்டணும்னு அதிபர் கேக்குறாரு. இது எப்படி சாத்தியம்? இத நாம உளவியல் ரீதியா அணுகணும். இப்படிப்பட்ட குழப்பமான நேரங்கள்ல வெளிப்படுற மனித எதிர்வினைகள் சில சமயம் இப்படி அசாதாரணமா தான் இருக்கும். அப்போ இது ஒரு இயல்பான ரியாக்ஷன் தானா? ஆமா, அதாவது ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற பயத்தை விட நிலைமை எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு உலகுக்கும் தனக்கும் காட்டிக்கிற ஒரு உளவியல் தூண்டுதல் இது. ஹோ, அப்போ இயல்பு நிலைக்கு திரும்ப துடிக்கிற மனித மனசோட வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்றீங்க. அதான், செய்திகளை மட்டும் நடுநிலையோடு பார்த்தோமானால் நெருக்கடியான நேரங்கள்ல இப்படிப்பட்ட சாதாரண கோரிக்கைகள் எழுவது சகஜம்தான். கண்டிப்பா. மொத்தத்துல மார்க் ஸ்டோன் மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு இது ஒரு அச்சம் மிகுந்த அனுபவம். ஆனா சீக்ரெட் சர்வீஸோட துரித நடவடிக்கை நமக்கு ஒரு பெரிய ஆஸ்வாசத்தை கொடுத்திருக்கு. உண்மைதான். எவ்வளவு பலமான அரணாக இருந்தாலும் முழுமையான பாதுகாப்புங்கிறது ஒரு மாயை தான் அப்படிங்கிறது இந்த சம்பவம் நமக்கு ஆழமா உணர்த்தியிருக்கு. நிகழ்ச்சியை முடிக்கிறப்போ நீங்க சிந்திச்சு பார்க்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பலத்த பாதுகாப்புள்ள ஒரு அறையில 5 முறை துப்பாக்கி சுடப்படுற வரை அது எப்படி ஆரம்பத்துல யாருடைய கவனத்துக்கும் வராம போச்சு?
மனித மனம் அந்த மாதிரி ஆடம்பரமான சூழ்நிலையில எதிர்பாராத அதிர்ச்சிகளை புறக்கணிக்க பழகிடுச்சா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான ஆய்வில் சந்திப்போம்.